கொஞ்சம் ரைட்டாக வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படி முழுசாக தான் போட போகிறேன். என்ன சொன்னால் உண்மையில கொஞ்சம் சொட்டு எண்ணெய் விட்டால் நல்லா இருக்க முடியும். என்னதான் நான் மக்களே வாழை இலையில் சாப்பிட போகிறேன். பிரியாணி சாப்பிட போகிறேன். ஜெகன் பிரியாணி வாங்கோ, பிரியாணி சாப்பிட்றத பார்க்கலாம். பிரியாணி குளறி விட்டதும் தெரியும் அவஞ்சிட்டு நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிக்கன் போடப்படுது வேற எல்லாம் மதங்கி வாசனை வேறு. இந்த நாங்கள் பிரியாணி போடும்போது அந்த பச்சை அந்த 50 ரூபாய்க்கு டெக்கரேஷன் பண்ண விலவும் பாருங்க. இப்படி நிமித்தி வச்சா இந்த சண்டை வந்துடும். இப்படி கவுட்டு வைக்கும். இதுவும் கொஞ்சம் போட போகிறோம். இஞ்சி வேறங்க, இஞ்சி ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மக்களே? நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன். வீட்டை எங்கே நிற்கிறேன்டா? கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன். கிச்சனுக்கு நின்றாலே உங்களுக்கு தெரியும் சமையலுக்கு வாங்கிட்டான்னு சொல்லி இன்றைக்கு சமைக்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோம்னா பிரியாணி சமைக்க போகிறோம். அப்போ மனைவி தான் சமைக்க போகிறேன், நான் அவள் ஹெல்ப் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு வீடியோ காட்ட பண்ணேன் என்ன மாதிரி பிரியாணி சமைக்க போகிறேன்னு சொல்லி பாருங்க. சிக்கன் வந்து தை பீஸ் தான் இன்றைய போட போகிறோம். பிரியாணி லெக்கிலும் போடுறோம் நாங்கள். இந்த வித்தியாசமாக தை பீஸில் போடுறது முடிவு எடுத்துருக்கேன் பாருங்க. துடை சிக்கன் துடை பாருங்க, அதெல்லாம் இன்றைய போட போகிறேன் பிரியாணி. அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா மக்களை? பாருங்க பிரியாணி சிக்கன் கோழி, இதுதான் பிரியாணி கோழி. இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படி முழுசாக தான் போட போகிறேன். முதல் வந்து நாங்கள் வந்து சிக்கன் வெட்டும்போது இந்த கொழுப்புகள் எல்லாம் எடுக்கணும் வெளியில். என்னென்னு சொன்னால் இல்லாட்டி அந்த வெடுக்கு மேலே அடிக்கும். அப்போ இந்த கொழுப்புகள் எல்லாம் இதெல்லாம் கழிக்கணும். கழிச்சு தான் சிக்கன் நான் கூடுதலாக வெட்டுறது. இன்றைக்கு வந்து சிக்கன் பிரியாணி எப்படி இருக்க போகணும்னு தெரியல, பார்ப்போம். நார்மலாக தை பீஸில் போடுறோம், நார்மலாக லெக் பீஸு ப்ரெஸ் பீஸ்லாம் கூடுதலாக போடுறோம் நாங்கள். மற்றது வந்து மக்களே, நீங்கள் வந்து 6வது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த வெல் பட்டனையும் தட்டி போட்டு போனீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது. நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே மக்களே. அப்படியே இன்றைக்கு ஃபுல்லாக சமையல் வீடியோ தான் பார்க்கலாம். எப்படி சமைக்க போகிறேன் என்ன வேணும்னு சொல்லி காட்ட போகிறோம் உங்களுக்கு. இன்றைக்கு வந்து நாங்கள் லீவில் நிற்கிறபடியாக இப்படி சமையல் தெரியும். நான் வெளிநாட்டு லைஃப் வந்து லீவில் நிற்கும் போது எனக்கு கூட சமைப்போம். மற்றபடி 2-3 கறியோட முடிச்சிடுவோம். லீவில் நின்றால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைப்போம் கூட. என்ன சொன்னால் அந்த நேரம் ஒரு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எனக்கு குளிர்ந்து வாங்கிட்டு எங்கள் வெளியில் போவோம் இல்லாது. ஓகே மக்களே, அப்படியே தொடருவோம் மக்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து சிக்கன் எல்லாம் வெட்டி பாருங்க, எல்லாம் தைப்பீஸை வந்து 2 ஆக்கினேன். முழுசாக போடாமல் 2 ஆக்கினான். 2 ஆக்கினா கொஞ்சம் இதாக இருக்கும். முழுசாக ஆளும் கொஞ்சம் பெருசாக கிடந்தது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் வந்து பிரியாணிக்கு தேவையான சாமான ஐட்டம் எல்லாம் போட போகிறோம். இப்போ மஞ்சள் போட்டாச்சு. இது வந்து ஆல்ரெடி பிரியாணி பவுடர் வந்து அரைச்சி வந்துருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா வாசனைகளோட எல்லா பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்துருக்கு. இதை நான் இதுக்குள்ள போட்டு பிரட்ட போகிறேன். பாருங்க, நான் ஆல்ரெடி வட்டி வச்சுக்கிறேன். அந்த பேக்கெட் எடுத்து வட்டி வச்சுக்கிறேன் ஈஸிக்காக. பாருங்க, இதை போட்டால் இதுக்கு எல்லாம் இருக்குது. வாசனை கேட்டு எல்லாம் போட்டுருக்கு. அப்போ எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தூள் ஒன்றும் போடுறதில்லை. நாங்கள் வந்து தூள் போட்டால் தூள் உரைக்குமா நெல்லாம். இதால் இந்த வாசனை பவுடர் எல்லாம் போட்டு பிரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு விட்டோம்னா கொஞ்சம் சொட்டு எண்ணெய் விட்டால் நல்லா இருக்க முடியுது. என்னதான் இல்லை, இப்போ நான் தான் எல்லாம் செய்து கொடுக்குறது. இனி அவள் குக் பண்ணுறேன். அவன் வேலை மேலேண்ட வேலை எல்லாம் போட்டு மற்ற இஞ்சி இதுவும் கொஞ்சம் போட போகிறோம். இஞ்சி வேறங்க, இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். வேறவங்க மிக்ஸ் பண்ணி மசாலா ஒரு பேக்கெட் தான் போட்டோன்னா இப்போ நாங்கள் குக் பண்ணும்போது ஒரு பேக்கெட் போடுவோம். அதை உங்களுக்கு காட்டுறேன் என்ன வேணும்னு சொல்லி. இப்போவே நல்ல வாசம் அடிக்குது. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டோம்னு சொன்னால் ஊறிடும். நாங்கள் மற்ற வேலையில் முடிக்க அது ஊறி கணக்காக வந்துடும். பார்த்தீங்களா, எண்ணெய் கொஞ்சம் போய்ட்டு சொட்டு எண்ணெய் விட்டால் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய் விட போகிறோம். பேரங்க மூடியை கழட்டி போட்டு ஒற்றைக்கையில் ஒன்றும் செய்யலாம் கிடக்கு. பேரங்க எண்ணெய் சொட்டு எண்ணெய் காணுமே சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இது வந்து நான் ஈஸிக்காக போத்துருக்க போட்டு வச்சுருக்கிறேன். இதை மூடி விட்டால் எண்ணெய் வந்து ஊற்றணும் விட்டு வச்சுக்கிறோமோ. எண்ணெயும் போட்டு கொஞ்சம் பிரட்னாத்தான் ஈரத்தன்மையாக தெரியுது. பார்த்தீங்க போத்து விழுந்தானே இப்போ இந்த கரைச்சல் தொல்லைதாங்களை வந்து மினைகின்ற
உங்களை பிரட்டை விட எண்ணெய் பூத்தில் உடைச்சி போட்டீங்க பார்த்தீங்களா? ஓகே, எல்லாம் பிரட்டி வச்சாச்சு. இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இனி பிரியாணி இது கொஞ்சம் அரை மணி நேரம் போய்ட்டு நாங்கள் மற்ற வேலையில் செய்ய இதெல்லாம் ஊறின உடனே வந்துட்டு எடுத்துலாம் செக் பண்ணி காட்டுறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க மக்களே. பிரியாணி செய்கிறதுக்காக பாருங்க எல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். மனைவி பாருங்க, பச்சை மிளகா, இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சுக்கிறேன். இது கொரிகண்டா பவுடர், இது மின்ட் பவுடர், இதெல்லாம் இருக்குது பாருங்க. தக்காளி பழம், டொமேட்டோ. இஞ்சால வந்து தை பீஸ் வந்து அப்படியே நான் தோலை உரிச்சு போட்டு உப்பு மிளகா போட்டு ஊற வச்சுருக்கேன்னு சொன்னால் ஏப்ரலில் போட்டு சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கும் ஏப்ரல் போட்டு சாப்பிட. அப்போ அதே மாதிரி வட்டி ஊற வச்சுருக்கு. இதெல்லாம் மிளகா தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கு. இனி அப்படியே சமையலை தொடங்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தான், லீவ் இல்லைண்டா ஒரே மனைவி ஹெல்ப் பண்ணுவோம். நான் வந்து எல்லாம் படிவாக ஹெல்ப் பண்ணி ஆளுக்கு எல்லாம் சிக்கன்ல இருந்து சாமானம் எல்லாம் ஏற்றப்படுத்தி கொடுத்தாச்சு. இப்போ குக் பண்ண ரெடி ஆகிட்டா. இனி அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்களே. வீட்டில் நின்று நீங்களும் லீவில் நிற்கும் போது நீங்களும் பாய்ஸ் எல்லாம் மனைவி ஹெல்ப் பண்ணி கொடுங்க. அது சந்தோஷமாக இருக்கும். என்ன சொன்னால் அவையோட ரெண்டு சமைச்சு ஹெல்ப் பண்ணும்போது அதை போல ஒரு இன்பம் இருக்காது உண்மையிலே. என்ன சந்தோஷமாகவே இருக்கும். ஏன்டா அவைக்கும் கப்பியாக இருக்கும், எங்களுக்கும் கப்பியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் தங்களோட லீவில் நிற்கும் போது 2 பேரும் ஒன்றா தான் லீவு வரும். லீவில் நிற்கும் போது தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் லீவு, 2 பேரும் ஒன்றா வேலை செய்கிறபடியாக ஒன்றா லீவ் எடுப்போம். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நாங்கள் லீவில் நிற்கும் போது வந்து கூட சமைச்சபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக கஷ்டப்படுறதே வந்து இந்த சாப்பாட்டுக்காக தான் கஷ்டப்படுறோம். இப்போ விளங்கும் தானே உங்களுக்கு, ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைவில் வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே நாங்கள் இன்னொரு கொஞ்சம் காலம் தான். அதை நாங்கள் இருக்கிற லைவை வந்து நாங்கள் பிரயோசனப்படுத்துவோம். அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன மாதிரி சமைக்கிறோம் காட்ட போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். சமையல் ரெடியா? எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு கருவாப்பட்டை போடுறீங்க. என்ன கருவாப்பட்டை போடுறீங்க? கருவாப்பட்டை போடுறா வேறங்க. எல்லா ஐட்டமும் போடப்படுது. என்னென்ன போடணும் பிரியாணிக்கு மாதிரி? என்ன சத்தமாக நீங்கள் மௌன விரதம் வேறங்க? இது என்ன சம? ஏலக்காய், கருவாப்பட்டை, ஏலக்காய் போட்டாச்சு. இனி வந்து இது என்ன மிளகு நீங்கள் சொன்னீங்கன்னா தானே மிளகு மக்களுக்கு. மிளகும் போட்டுட்டா வேறம்மா. பார்ப்போம் இன்னும் சமைக்கிறான். முதல்ல முறை வீடியோவில் காட்டினேன் பிரியாணி, லெக் பிரியாணி போட்டு காட்டினாங்க. இது வந்து தை பிரியாணி, தைலாம் போட்ட சிக்கன். புதுசாக எல்லாம் பேர் வைக்கிறேன். தை என்ன நாள் கிடையாது. நான் சொன்ன சிக்கன் லெக் தை. உதன சாமன் கராம்பு கிணக்க போடாங்க உரைக்கும். அப்படியே கொஞ்சம் வந்துருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் போடுற பாருங்க. பறக்க கிட்ட வச்சு போடுங்க. பெருசாக வட்டி தான் வெங்காயம். நான் மட்டும் சின்ன வட்டுங்க. நான் சின்ன வட்டி பேசுகிறேன். நீங்கள் பெருசாக வட்டி வச்சுக்கீங்க. சாரி, நான் பெருசாக வட்டினா பேசுகிறேன். நீங்களும் பெருசாக வட்டி வச்சுக்கீங்களா? பாருங்க போட்டாச்சு. வெங்காயத்தை போட்டு நீ பிரட்டை வட்டியா. வெங்காயம் வந்து நல்லா பவுன் கலரில் வரணும். பாருங்க நல்லா வதக்கப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிக்கன் கறியும் சமைக்க போகிறோம். என்ன சொன்னால் அப்போ அதால் ரச்சி சிறகு அடிக்கிறேன். ரச்சி சிறகு வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மறக்கும் போது காட்ட முடியலை. அடித்து நல்லா தூளை அடித்து நாங்கள் போத்துக்குள்ளே போட்டு வைக்கிறோம். நாங்கள் போட்டு வச்சோம்னு சொன்னால் ஏன் மெட்டல் அடிச்சிருக்கலாம். பெருசாக பெரிய உரலில் வாங்கிது ஸ்ரீலங்காலேருந்து. அது சம்பளம் அடிக்கேன். அது சம்பளுக்கு வந்து இதை சின்ன வச்சுக்கிறேன். வெடி நடக்குது. சரியா தெரியல. நான் தான் உடைச்சிருப்பேன். வேறங்க அந்த உடைஞ்ச தெரியாம இப்படி ஒத்துறீங்க. இது வந்து நான் தான் உடைச்சினேன். அவருக்கு அடிக்கும் போது அப்ப சுட்டியல் இல்லையன்று ஆணியன் அடிச்சு வச்சாரு. முதல் முதல் சுட்டியல் வந்து இல்லைன்னு சொல்லி விட்டு சுவரில் ஒரு ஆணியன் அடிக்கிறதுக்காக அடிச்சு விட்டு நான் உடைஞ்சு போச்சு. அது தெரியாம பொத்தி வச்சு செய்யறீங்க டெக்னிக்கா. அது சரியா சின்னம் தானே. நான் தான் உடைய கொண்டு வாங்கி தருவேன். செப்பரேட்டாக விற்கணும் இல்லை. செப்பரேட்டாக கடையில் இல்லை, செட்டாக தான் இருக்குது. இப்போ அந்த பிரியாணியில் என்ன தான் போடுறேன். வேறு பதங்கி வந்தோடனே நான் போடுறேன். லேட்டு தான் போடுறேன். ஏன்டா டக்குனு கறி போகணும். என்ன பிரியாணிக்கு தேவையான வாசனையான பொருட்கள் அது போட இல்லையோ. என்ஆர்சி பூ போடுறேன். என்ஆர்சி பூ எப்படி இருக்காது. என்ஆர்சி பூ போடணும். என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் வந்து பதங்கி வந்தோடனே தக்காளி பழம் போடணுமா. இந்த அப்போ நல்லா இருக்குமா. நீங்கள் முதல் தக்காளி பழத்தை போட்டான்னு சொன்னால் அந்த வெங்காயம் வந்து பதங்கப்படாது, ஈரத்தன்மையாக இருக்கும். அந்த எண்ணெயில் தக்கண்டு இப்போ எண்ணெய் தனியாக வெங்காயத்தை போடுறதுக்கு எண்ணெயில் பதங்கி நல்ல சூப்பராக வரும். லேட்டாக தக்காளி பழம் போட்டால் தான்
எண்ணெய் கணக்காக வதங்கி வரும் நல்லா இருக்கும். தக்காளி பழம் போட்டு அப்படின்னு வேறுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க காணாது என்ன போடுங்க பார்த்தீங்களா இதுதான் நம்ம வீட்டு பிரியாணி இன்றைக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நானும் சமைக்கிற மாதிரி இருக்குத்தானே வேணும். அப்போ நானும் இந்த தக்காளி பழத்தை போட்டதான கிளறுவோம் சேர்ந்து சொல்லிவினோம் எப்படி என்னத்தை வட்டி கொடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் என்ன சொல்லி என்ன செய்தீங்கன்னா கடைசியாக கேட்பீங்க. அப்போ நானும் இன்றைக்கு ஒரு பிரியாணி சமைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. தக்காளி பழம் மதங்கி வந்துட்டு பார்த்தீங்களா நல்லா மதங்கி நல்லா வந்துட்டு கொஞ்சம் மதங்கும் மதங்கி தான் மற்ற ஐட்டம் போடலாம். நல்லா வதங்கி வந்துடுது. என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேறு எல்லாம் பாத்திரம் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி போட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் யூஸ் பண்ணின பழக எல்லாம் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். என்ன ஈஸி உடனே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஓகே க்ளீன் பண்ணி அங்கே காய வச்சிருக்கு உடனே ஈஸி தானே. அப்படியே வெயிட் பண்ணுங்க தொடருவோம். ஓகே இப்போ வந்து இஞ்சியும் உள்ளியும் முடிச்சு வச்சுனாங்களோ அது போடுறது வேறு வெங்காயமும் தக்காளி பழமும் வதங்கி வந்துட்டு இப்போ இஞ்சி போடுறது. இஞ்சி போட அடுத்து என்ன போட பார்ப்போம். இஞ்சியை போட நல்ல கிளரை ஒரு நல்ல வாசம் கொண்டு வரும் கம்ம கம்மண்டு வாசம் வந்து இருக்கு. எனக்கு உண்மையாக நல்லா இருக்கும் உண்மையா ஜாமியா அந்த மாதிரி இருக்கு கம்ம கம்மண்டு வாசம் அடிக்குது. கொஞ்சம் எண்ணெய் விடுறா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் கொஞ்சம் பதங்க மண்டல எண்ணெய் விடக்கூடாது பார்த்தீங்களா. எண்ணெய் விட்டு கிளறப்படுது நல்லா உண்மையில நல்ல வாசம் பிடிக்கும். அம்மா இன்னைக்கு அந்த மாதிரி தான் இருக்க போகுது பிரியாணி வேறுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகா போடக்கூடாது வேறு முழுசாக போடணும். பச்சை மிளகா வெட்டி போடக்கூடாது முழுசாக போட்டு அப்படியே கிளறக்கூடாது பார்த்தீங்களா. பச்சை மிளகா பாருங்க கிளறக்கூடாது நல்ல வித்தியாசம் கலராக இருக்கு நல்ல கலர் நல்லா வதங்கி வந்துட்டு பொன்னுறதுக்கு ஏன்னா இப்போ பிரியாணிக்கு வந்து நல்ல பொன்னுறமாக வதங்கி வருவோம். போட்ட ஐட்டங்கள்லாம் அப்படியே பொன்னுறத்தில் வந்தால் தான் அந்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியும் உள்ளியும் போட்டுனாங்களா அந்த பச்சை மனம் போக மட்டும் மதக்கணும் மதக்காத்தான் அந்த வித்தியாசமான வாசனை வரும். இந்த நாங்கள் பிரியாணி போடும்போது அந்த பச்சை மனம் இருக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது சுவைய நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் வந்து வதங்கி வந்துட்டு அளவாக போடுறோம் ஜோக்கெட் என்ன நாங்கள் ஜோக்கெட் தான் கூடுதலாக போடுறோம் நாங்கள் பிரியாணிக்கு. இந்த நெய் வந்து ஊற்றுரு நெய் வந்து போட்டு செய்கிற பிரச்சனையில் டக்குன்னு பிரியாணி பழுதாப்போம். நெய் போடுறதில்ல கொஞ்சம் மணக்கும் அதுக்காக நாங்கள் நெய்க்கு பதிலாக ஜோக்கெட் தான் போடுறோம் நாங்கள். உண்மையில அந்த நெய் போட்டு செய்தால் டக்குன்னு பழகாயிரும் பிரியாணி. அது இன்னும் தெரியல வெயில் காலத்தில் டக்குன்னு பழகும் என்ன குளிர்காலம் மூக்க வெயில் காலத்தில் டக்குன்னு இப்படியே செய்து போட்டு நீ பின்னேரம் பார்த்தீங்கன்னா மனமாக இருக்கும் கொட்டை விட்டு தந்து இதை சொன்னால் வச்சுன்னு சாப்பிடலாம் வளர்த்துனா நல்லா இருக்கும். ஆனால் பிரியாணி உடனே சாப்பிட்ற விட அடுத்த சாப்பிட்டு செம்ம டேஸ்டாக இருக்கும். ஜோக்கெட் எல்லாம் போட்டு நல்லா வதங்க போட்டு ஆல்ரெடி வெங்காயம் எல்லாம் மதங்கிட்டு ஜோக்கெட் போட்டு என்ன போட போகணும் பார்ப்போம். வெண்ணெயில் புதினா இல்லையாண்ணா மிண்டோ புதினா இல்லைன்னு சொல்கிறது இங்கிலீஷில் மிண்டுன்னு சொல்கிறது. மற்ற வந்து இனி மெல்லி இலையும் போட போகிறோம் வேறுங்க புதினா இலையும் போட்டு வதக்கி மெல்லி இலையும் போட்டால் தான் அந்த இன்னும் நல்ல பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்கும் வாசம் வேறுங்க. மெல்லியில் போடுறேன் கொரிகண்டான்னு சொல்கிறேன் இங்கிலீஷில் மெல்லியிலேயே பார்த்தீங்களா. இதையும் போட்டு அப்படி வதக்கு சரி நல்ல சூப்பராக வரும் பிரியாணி பார்த்தீங்களா. அப்படி இருக்குண்டு வதக்குங்க நல்லா வதக்கு போட்டு பாருங்க. இதுவும் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே நாங்கள் இனி சிக்கனை போட வேண்டி வரும் என்ன இதில் நல்லா வதங்கி வந்தோடனே சிக்கன் போடுவோம். இந்த வட்டி வச்ச சிக்கனை அந்த ஊற வச்சுருக்கோம் பாருங்க அப்படி வந்துட்டு வதங்கி பார்த்தீங்களா. உண்மையிலே நல்ல கம்மாவமான வாசம் அடிக்குது சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் எப்படி கலராக இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க. இதில் எல்லாம் வதங்கி வந்த உடனே இந்த பவுடர் பிரியாணி பவுடர் இருக்குல்ல அது இப்போ போட போகிறோம். முதல்ல ஆல்ரெடி நாங்கள் வந்து பிரியாணி பவுடர் வந்து சிக்கனுக்கு போட்டு பிரட்டி நாங்கள் இதுக்குள்ள 3 பவுடர் போடுறோம் பாருங்க. முதல்ல 1 சிக்கனுக்கு இறக்கி இப்போ 2 இதில் போடப்படுது. இதை போட்டோன்னே ஒரு வித்தியாசமான வாசம் கொண்டு வரும். என்ன சொன்னால் எல்லாம் அடிச்சு பவுடராக வந்தபடியே அங்கே ஈஸி தான் டக்குன்னு குயிக்காக சமைக்கக்கூடிய மாதிரி. ஊரில் என்ன சொன்னால் நாங்கள் உடனே அடித்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு சமைக்கலாம். மின்னக்கிடுந்தா நாங்கள் இதை டக்குன்னு அப்படியே எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்க இதை போட்டு பிரட்டி வந்தோடனே நம்ம வித்தியாசமான கலராக வரும். நாங்கள் தூள் ஒன்றும் போடக்கூடாது இதுலேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்துருக்கு இதுலேயே கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்துருக்கு நல்லா இருக்கும் வேறுங்க பார்த்தீங்களா. பவுடர் போட்டோன்னே எனக்கே வேக விடுது வாசம் அடிக்குது இந்த ஜமி தான் வேறுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சிக்கன் போடப்படுது வேறுங்க எல்லாம் மதங்கி வந்துடுது. இப்போ சிக்கன் போடப்படுது சிக்கன் போட்டேனே வேறுங்க அப்படியே போடப்படுது சிக்கன் பார்த்தீங்களா
போட்டிங்களா? இனி போட்டு அப்படியே கிளற வேண்டியா? கிளறி கொஞ்சம் அவிய விடணும் என்ன, நல்லா கிளறும். எல்லா இதுவும் வந்து முடியா கிளறுனா தான் அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி வேற முதல்ல மூடி விட அவிஞ்சிடும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு நல்லா எல்லாம் வருது வடிவேன் நல்லா இருக்கு. பார்த்தீங்களா சிக்கன் பிரியாணி துட பிரியாணி ஒரு நாள் மட்டனில் செய்யணும் வேறு என்ன. பார்த்தீங்கன்னா சொன்னால் அரிசியை வந்து கழுவி போட்டு ஊற வச்சிருக்கு. இதைத்தான் பிரியாணிக்கு போட போகிறோம். இதில் அவங்க வந்து சிக்கன் வந்து வட்டி வச்சு ஊற வச்ச பாத்திரம் கிடக்கு. நீ கழுவ போகணும். எனக்கு கழுவுறான்னு வேலை இது. இதெல்லாம் கழுவி அடுக்கணும். நிறைய பாத்திரம் கிட பேரம் இதெல்லாம் கழுவணும். நான் தான் டிஷ் வாஷ் எங்களோட வீட்டில் உண்மையில டிஷ் வாஷ் இருக்குது. ஆனால் நான் டிஷ் வாஷ்க்கு போடுறேன் இல்லை. நான் தான் டிஷ் வாஷ் வேணும். வேற டிஷ் வாஷ் எப்படி பாத்திரம் கழுவினாலும் வெறுக்கடிக்குன்னு சொல்லிவினோம். என்னத்தை பண்ணுறது? இப்போ நான் படிவாக கழுவி வைப்பேன். வந்து மணந்து பார்ப்பினோம். என்ன கோப்பையில் வெடுக்கடிக்குதோ வரண்டியில் வெடுக்கடிக்குதோன்னு பார்ப்பினோம். அப்போ செம கொதி வேறு. உங்களோட வீட்டில் எப்படி நடக்கிறதா? இது எப்படி நடக்கிறதுன்னு சொன்னால் எங்கள் ஆம்பளை வந்து கொமெண்ட்ஸ் போடுங்க. எங்களோட வீட்டை எப்படி தான் கழுவி வச்சா திருப்பி கழுவினோம். சரி 2-3 சோப் போட்டு கழுவினாலும் சில வேளை ஒரு வெடுக்கொண்டு அடிக்கத்தான் செய்யும். சமாளிச்சு போக முடியல. வந்து ஐயோ உங்களை கழுவ விட்டா தான் பிரச்சனை. வெடுக்கடிக்குது. ஏன் குமாரி அப்படி சொல்றீங்க? சரி வடியா தான் கழுவுற. நீங்க வேண்டாம் ஒரு குறை சொல்லணும். தண்ணி விடைக்க காட்டில கொஞ்சம் போங்க. சரி அங்கே நான் இஞ்சால காய்ச்சி அங்கே பிரியாணி தண்ணி விடா. சரி நான் தான் பசிட்டு நிற்கிறேன்னா என்ன வீடியோ எடுத்து நிற்குதான் அப்படின்னு சொல்கிறான். அங்கே நடக்குது பார்ப்போம். அங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே தண்ணி விட்டுட்டா. நான் இங்கே நிற்க தக்கன தண்ணியை விட்டுட்டா. வேறு தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டா சரியா? விட்டு நீ என்ன செய்ய போறீங்க? அரிசி போட கூட வேணும். என்ன உப்பு கொஞ்சம் உப்பு காணாது. உப்பு காணாத கூட பார்த்து விடுங்க. ஏன்னா மூக்க துளைக்குது வாசம். உண்மையா சத்தியம் மூக்கு இருக்குதான். மூக்கு இல்லாமல் நான் வாசனையை சொல்லுவேன். வேறங்க நீங்கள் குடிச்சு பாருங்க. என்ன கேட்கல டேஸ்ட் பாருங்க. நான் தான் மெயின் குக். எல்லாம் பட்டி தந்தது நீங்கள் சும்மா நின்று கரண்டியால் போட்டு கிளறீங்களே. எல்லாம் பட்டி தந்தது நான். பாத்திரம் கழுவின்னு நான். இப்போ எந்த சொல்கிறது தான் தானே எல்லாம் வேலையும் செய்கிறேன். தண்ணி விடுறீங்களா? காணாதா? இந்த பிரியாணி தான். பிரியாணி வேறம் டுடே மூடியாச்சு. அப்படியே அவியட்டும். அவஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். பிரியாணி அங்கே ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. சிக்கன் எல்லாம் போட்டு அவிய விட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால் நான் கோல்லாம் நிற்கிறேன் பாருங்க. இது வந்து இந்த 50வது பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ண விலவும் பாருங்க. 2 கிழமை ஆகியும் இன்னும் வந்து காற்று போவா நிற்கிது பாருங்க. சில பூ கொஞ்சம் சில குறைஞ்சிட்டு அதை உடைக்காம விட்டுருக்கேன். நான் உடைக்க விட ஞாபகத்துக்கா பாருங்க. மாதா இது வந்து லூட்ஸ் மாதா பாருங்க. லூட்ஸ் மாதா இருக்குங்கிற கோவிலுக்கு 2 மாதம் இருக்குங்கிற லூட்ஸ் மாதா பாருங்க. இதுவும் லூட்ஸ் மாதா தான் பாருங்க. 2 மாதா வச்சுக்கிறோம். லூட்ஸ் மாதா இதாங்கிற சின்ன கோல் பார்த்துருப்பீங்க முதல் வீடியோவில். வாங்க அப்படியே கிச்சனுக்கு போவோம். எனக்கு வந்து சிக்கன் அவிய வச்சா எனக்கு ரைஸ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே தொடரெல்லாம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ ஓட்டாமல் முழுசாக பாருங்க. அப்போ நான் போகிற சமையல் உங்களுக்கு விளங்கும். மற்றது வந்து சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, நான் இதுக்குள்ள வந்து தை பீஸ் வந்து ஊற விட்டேன். தூள் உப்பு எல்லாம் போட்டு இதை வந்து நான் இந்த ஏப்பேர்கள் இதுக்கெல்லாம் வைக்க போகிறேன் பாருங்க. இந்த ஏப்பேருக்கு வைக்க போகிறேன். அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால் இதில் வச்சுட்டு நல்ல வடிவாக போய் வரும். இதுக்கு 2 கேம் வைக்க போகிறோம். 2 ஏப்பேர் வாங்கி நாங்கள் 2 கேம் வச்சு பார்த்தீங்களா இப்படி இதெல்லாம் வச்சு ஒன் பண்ண போகிறேன். ஒன் பண்ணி விட்டால் வடிவமாக சூப்பராக வரும். அந்த மாதிரி வரும். பொறுங்க சிக்கனுக்கு மாற்றுவோம். பொறுங்க சிக்கனை மாற்றி போட்டு ஒன் பண்ண போகிறேன். இது முதலாவது ஒன் பண்ணியாச்சு. இது ரெண்டாவதும் சிக்கனுக்கு மாற்றி போட்டு ஒன் பண்ணிவிட்டே சரி. அந்த மாதிரி சூப்பராக வரும். போய் முடிகிற சத்தம் கொண்டு வரும். எடுத்து சாப்பிட வேண்டியான்னு பாருங்க. 2 கேம் வச்சாச்சு. நீங்கள் என்ன பாத்திரமெல்லாம் பூச்சி வச்சுட்டா கழுவுறோம் பாருங்க. கரண்டிகளெல்லாம் கழுவி கரண்டியெல்லாம் அப்படி கவுட்டு வைக்கணும் பாருங்க. இப்படி கவுட்டு வச்சா தான் காயும். இது இப்படி நிமித்தி வச்சா இந்த சண்டை வந்துடும். இப்படி கவுட்டு வைக்கணும். கவுட்டு வச்சா தான் காயுமா. இப்படி நிமித்தி வச்சா இதுக்குள்ளே தண்ணி நிற்குமா. அதனால் காயாதான். இப்படி கவுட்டு தான் வைக்கணும். டிஷ் வாஷ் ரெடி ஆகிட்டு கழுவி கொண்டு நிற்கிறேன். அப்படியே
அப்படியே வந்து கழுவி முடிய காட்டுறேன் மிச்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இன்னும் சிக்கன் வந்து அவிஞ்சி விரையில் பிரியாணிக்கு எதான் ரைஸ் போட போகிறோம். இது முடிஞ்சோன்னா ரைஸ் போட காட்டுறேன். நாங்கள் சிக்கன் நல்லா போய் வந்துட்டு இப்போ ரைஸ் போடுற வேறங்க ஊற வச்சு நாங்கள் அந்த ரைஸ் அப்படியே போடப்படுது. அளவான ரைஸ் போட்டு வச்சிருக்கீங்க. சட்டிக்கு நீங்கள் எவ்வளோ அளவா செய்வீங்களோ அதுக்கு அளவாக எத்தனை சுண்டு போட்டீங்க அளவா போட்டுருக்கு வேறங்க போட்டுட்டு நீ ஃபுல்லாக போடுவோம் என்ன அப்படியே கொட்டுங்க போட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைஸ் போட்டாச்சு. ரைஸை போட்டு கொஞ்சம் கிளறணும். கிளறி விட்டுனா தான் கிளறி போட்டு மூடி விட்டால் சரி நல்ல வடிவாக வரும். நல்லா கிளறும். கூட்டெல்லாம் சேருவானு என்ன சேர்ந்து தான் நல்லா இருக்கும். அப்படியே கிளறப்படுது வேறுங்க. அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி விட்டேன் நாங்கள். அப்போ அந்த அரிசியோட அவிஞ்சி வர கணக்காக வரும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணினது வேறுங்க. அதுக்குன்னு சொன்னால் கலர் கொஞ்சம் போட போகிறோம். மூளையாக கலர் போட்டால் அந்த ரைஸ் வந்து கலர் முன்னாக்கா போட்டு பார்க்குறோம். புதுசாக ட்ரை பண்ணுறோம். மேலே எப்படி வெறும் வரிகளை பார்ப்போம். ஓகே ஒரு மூளையாக போடுங்க. கொஞ்சம் இந்த மூளைக்கும் போடுங்க. பச்சையில் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா தான் பச்சை கலர் ஆகிடும். நடுவில் பச்சையை போடுங்க கொஞ்சம். கொஞ்சம் கலர் போட்டுவிட பார்ப்போம் என்ன நடக்குன்னு. கலர் போட்டால் அந்த ரைஸ் எல்லாம் கலர் வருமா? ஓகே பச்சை கொஞ்சம் பெரிய போடலாம். கொஞ்சம் போடுங்க பச்சை. பச்சை தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியும். பச்சை பசிக்க மகனுக்கு பசிக்குதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி அடுப்பெல்லாம் குறைச்சாச்சு. குறைச்சா தான் பிரியாணி படியாக போய் வரும். காணும் கலரெல்லாம் போட்டு சிக்கன் தண்ணியெல்லாம் வடிவாக கொதிக்க வச்சுருக்கு. இனி வந்து அடுப்பெல்லாம் குறைச்சி விட்டாச்சு. இனி இதுலேயே அப்படியே போய் வரும். போய் வந்தோன்னே உங்களுக்கு நல்லா பிரியாணி அவிஞ்சு வந்தோன்னே உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வந்து சிக்கனும் சமைக்கூட சிக்கன் கறி. இங்கே சிக்கன் கறி வச்சு ஒன்று இருக்குது. வேறு கொண்டைக்கு நுகைய கறி. அங்கே வந்து 20 நிமிஷம் போயிட்டு 20 நிமிஷம் கிடக்கு திறந்து பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. நல்லா வந்துட்டு கொஞ்சம் பிரட்டி விடணும். மீட்டை போட்டு விடுங்க கரண்டி பிரெட்டும் நல்லா வந்துச்சு சூப்பராக. இன்னும் கொஞ்சம் போக விடுவோம். காணாதுக்கு மேலே போயினா இன்னும் கொஞ்சம் போன பேரும் இல்லையா மெட்ட பக்கம் திருப்பி விட்டா சரியா மெட்ட பக்கம் திருப்பி போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கொஞ்சம் போய் வந்துட்டு கொஞ்சம் பிரட்டி விட போகிறேன். பிரட்டினா மெட்ட பக்கம் போய் வேற இந்த மாதிரி சிக்கன் துடை வேற கொஞ்சம் பிரட்டி விட்டா நல்லா வந்துடும். ஓகே பிரட்டி விட முடியாச்சு மக்களே. இப்போ வந்து சிக்கனில் டசம் வைக்க போகிறேன். உள்ளியும் இஞ்சியும் போட்டு சேர்த்து இடிக்கிறேன். பாருங்க இடிச்சு போட்டு ரசத்துக்கு ரெடி படுத்துறேன். ஏன்னா பிரியாணியோட ரசத்தை மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்காண்டு வித்தியாசமாக அப்படி நல்லா இருக்காண்டு. நல்லா உள்ளி அடிச்சு கொண்டிருக்கேன். நல்லா இடிக்கணும் இது கறியை. பார்த்தீங்களா அதுதான் இது கொஞ்சம் அறுவருப்பா நல்லா தூள் அடிக்கணும். என்ன இது கடியோட விலை வந்தது. இந்த அப்படியே வந்து டொமாட்டோ வந்து வெட்ட போகிறேன். இந்த வெட்டைக்கு இந்த சைட்டு இதெல்லாம் வெட்டுவோம். இப்படி டொமாட்டோ வந்து சின்னதாக தான் வெட்டுவோம். இதுக்கு வந்து என்னத்துக்காண்டா ரசத்துக்கு அப்போ நல்லா இருக்கும். நான் சின்ன வெட்டுறேன். சின்ன ஒட்டி போட்டு இந்த டொமாட்டோவை நீங்கள் வெட்டும்போது இந்த இது இருக்குல்ல இந்த சைட்டை வந்து வெட்டி வரைங்க சரியில்லை. அந்த காம்பு மாரி அதை வெட்டினா தான் இதாக இருக்கும். அதை தான் வெட்டுறோம் நாங்கள். சின்ன அப்படி வெட்டினா சரி. அங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் மிளகா இதெல்லாம் மல்லியெல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். இனி அப்படியே ரசம் செய்ய போகிறேன். ரசம் செய்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிரியாணி சேர்த்து ரசத்தை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி கொதிச்சு கொண்டிருக்கு பாருங்க. அவஞ்சு இங்கே சிக்கன் கறியும் இது பாருங்க எல்லாம் கொதிக்க வச்சாச்சு. நம்மளா சிக்கன் கறி சமைக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே. கொதிக்கிறத காட்டுறேன் பாருங்க. சிக்கன் கறி அண்ட் பிரியாணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசம் கொதிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் பிரியாணி சட்டி அங்கே மாற்றி வச்சுனாங்க. என்ன சொன்னால் இவங்க பெருசனுடைய ரசம் கொதிக்கிறது. அவங்க சின்ன குறைச்சி தண்ணி விட்டது அடுப்பு. பிரியாணியும் ரெடி ஆகிடுது. ரசம் நீளி ரெடி ஆகுது. பிரியாணி எடுத்துருவாங்க பார்ப்போம் என்னண்டு எப்படி இருக்கு. ரசத்தை மூடிடுமா? ரசத்தை படியாக மூடும். ஓகே. ஓ பிரியாணி ரெடி. நல்லா இருக்கு கலர்.
நிப்பாட்டிட்டீங்களா? எனக்கு கலரை விடுங்க பாப்போம் இந்த கலர் எப்படி வருதுன்னு. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. பிரியாணி கலரை விட்டதும் தெரியும், அவிஞ்சிட்டு நல்லா நல்லா அவிஞ்சிட்டேண்ணா. நல்லா இருக்கு கலரும், நல்ல கலராக இருக்குது. ஆனால் போட்ட கலர் சைடில் இடக்கல மிக்ஸ் பண்ணிக்கலாம் தெரியும் நீங்கள் கொஞ்சம் அது பெருசாக வித்தியாசம் தெரியும். கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் கலர் என்ன. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துனாங்க எப்படி இருக்குன்னு. அது ஓகேண்ணே, நல்லா இருக்கு. ஃபுல்லாக அவங்களுக்கு ரெடி ஆகினா காட்டுறேன்னா பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே பிரியாணி ரெடி ஆகிடுது. இப்போ நான் வெளியில் நிற்கிறப்ப சரியான மழை. வாழையை பார்த்தீங்களா, இந்த வாழை குளிருக்கு இப்போ குளிர் படப்பட பலதாக்கணும் போது வாழையிலெல்லாம் பிரியாணி சாப்பிட போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழையில எப்படி சாப்பிட போகிறோன்ட்டு. வாங்க வாழையில காட்டுறோம், வந்து வாழையை காட்டுறோம். ஆமாம் குளிர் சரியான குளிர் என்ன. 2 வாழை மட்டும் நீங்களும் வாழையில சாப்பிட போகிறீங்க. நீங்கள் ஓகே இந்த வாழையில் இது நல்லது. வேறு வாழையை பார்த்தீங்க எப்படி இருக்கு, சட்டியான சிட்டிய வாழை. சொல்லாதீங்க வாழையை பார்த்தீங்களா, வாழை இலையே லண்டனில் வாழை இலையில சாப்பிட போகிறாங்க ஜெகன் பிரியாணி. வாங்கோ பிரியாணி சாப்பிட்றத பார்க்கலாம். மக்களே வாழை இலையில சாப்பிட போகிறேன் பிரியாணி எப்படி இருக்குண்டு. என்னென்னு சொன்னால் கலர் வந்து போட்டதால் இது ரெட்டாக வந்துட்டு பிரியாணி வேறு. சிக்கனுக்கு வந்து இந்த ரெட் பவுடர் வந்தால க்ரீன் கலர் வித்தியாசம் இருக்குது பாருங்க. நீங்கள் வந்து க்ரீன் பிரியாணி மாதிரி இருக்கும் பாருங்க. அது கொஞ்சம் அதில் வந்தாலும் கருப்பு பெச்சையும் சோப்புமா தெரியுது. இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் பாருங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு வேறுங்க. உண்மையில் சிக்கன் லெக்கோடு அடிக்க நல்லா, சிக்கன் தையோடு அடிக்க நல்லா தான் இருக்கும். போட்டு அடிக்க போகிறேன். சிக்கன் தான் எல்லாம் காணும், கணக்கை சாப்பிடக்கூடாதுன்னு. மற்றது வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் வந்து கறி, சிக்கன் கறி வேறுங்க. இதில் கொஞ்சம் கிரேவி தொட்டு சாப்பிடத்தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதோட பாருங்க சிக்கன் வந்து இந்த ஏப்ரலுக்கு வச்சு அந்த அது கொஞ்சம் டசம் இருக்குது பாருங்க. டசத்தை வந்து கொஞ்சம் தேசிக்கு அப்படி விட்டால் தான் டசம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். தேசிக்கு அப்படி விட்டுட்டு கொஞ்சம் டசத்தையும் இதோட கொஞ்சம் போடுவோம். குடிச்சு பார்ப்போம் இப்படி இருக்கும் டசம். கொஞ்சம் தேசிக்கு அப்படி விடுவோம். சூப்பர். தேசிக்கு அப்படி விட்டது நல்லா கமாமண்டி இருக்குது, நல்லா இருக்கும். கொஞ்சம் டசத்தையும் இதோட அவி போட்டு ரசத்தை சிக்கன் ஒன்று வருது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் ரசத்தோடு இதையும் சைடில் வச்சுக்கணும். எக் இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பழகி போட்டு சாப்பிட போகிறோம் பாருங்க. க்ரீன் சிக்கன் பாருங்க. வாழ்க்கையில் எப்படி க்ரீன் சிக்கன் நீங்கள் சாப்பிட்ருங்க. அந்த க்ரீன் பிரியாணி எங்களை விட்டு என்ன சொன்னால் அந்த கலரிங் போட்டாலும் அந்த சிக்கனில் போட்டாலும் லைட்டாக வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணினாங்க. அப்படி கிரேவி நல்லா இருக்குது. கிரேவி ட்ரை பண்ணி பார்த்தேன், சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் முதல். மாதிரி சூப்பர். ஓ நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரியாணியை சாப்பிடலாம் வாங்க. நல்லா தான் இருக்குது. ஒரு பிரியாணினும் சாப்பிட வந்தாலும் சரியில்லைன்னு சொல்லிக்கணும். உடம்பு நாங்களே செய்து சாப்பிடலாம். சில பேர் வந்து சாப்பிடாலும் நல்லா இருந்தாலும் சொல்லிடுவோம் சரியில்லையாண்டு. அப்போ என்ன செய்கிறது, நல்ல சாப்பாடு செய்து கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆக்களை ஒரு சொட்டு கூட சொல்லிக்கணும் இது சரியில்லை, உப்பு காணும், புளி காணும். உண்மையில எனக்கு அந்த பழக்கம் இல்லை. நல்லா இல்லாட்டியும் நல்லான்னு சொல்லுவேன். எனக்கு உண்மையாக தான் உண்மை. ஆனால் இது நல்ல உண்மையாக இது நல்லா இருக்கு. கொஞ்சம் கிரேவி விடுவோம். கிரேவின்னா சொல்கிறது கறி தான். ஆனால் உண்மையாக நல்லா இருக்குது, குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பிரியாணி. வாழை இலையில் சாப்பிடும்போது அது வித்தியாசம் சுவை. கூடுதலாக மிரக்கலி தான் வாழை இலையில் சாப்பிட்றேன் நான், மெச்சம் சாப்பிட்றேன் வித்தியாசமாக. அந்த சிக்கன் பாருங்க பூ மாதிரி வந்துட்டு இன்னும் நல்ல பூ மாதிரி. அந்த துடை இருக்குல்ல, துடையை கடிக்கும்போது வெரி நைஸ். உங்களுக்கு மாலை போடணும்.
காப்பில் மாலை அங்கே நகையில் கைக்கு காப்பு விடும் உண்மையாக குறை சொல்லல, ஆனால் நல்லா இருக்கு. சரி இப்படி சொன்னா தான் மனைவி கொஞ்சம் கூட சமைச்சு தருவேன். என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சாப்பிட்ற சரியில்லாட்டி நல்லன்னு சொல்லுங்க உங்களோட மனைவிக்கு. கொஞ்சம் அவை கப்பியாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது அதுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டீங்க. ஆனால் நாங்கள் வந்து என்னத்தை சமைச்சு கொடுத்தாலும் இது உப்பு காணா தூள் கொஞ்சம் கூடி போச்சுன்னு சொல்லிக்கணும். ஆனால் ஆம்பளைன்ற குணம் வந்து சொல்ல மாட்டேங்கிறோம். உப்பு காணா தூள் காணா என்ன அவங்க என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட்டு போவாங்க. மனசி வந்து சமைக்கிறபடியாக சொல்ல மாட்டாங்க இது சரியில்லை நல்லா இல்லைன்னு. எங்களுக்கு நான் எதை பொறுத்து போகக்கூடிய ஆக்கள் நாங்கள். பொம்பளை அப்படி இல்லை, சொல்லி ஏதாவது கூட சொல்லி நாங்கள் சமைச்சா உண்மையாக இதில் பிரயாணம் முடிக்க போகிறோம். ரசம் தூக்குதுக்கு மாதிரி. ஓ வெரி நைஸ் மை காட். இப்படி ரசத்தை நான் வாழ்க்கையில் குடித்ததில்லை. அம்மா உங்களுக்கு வேணுமா? ஜெர்ஸ் நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட போல தோணுதா? இப்படி செய்து சாப்பிடுங்க மக்களே. உண்மையா எனக்கு இந்தில் பிரியாணி காணாம். உண்மையா வாழையில் சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து வித்தியாசமான டேஸ்ட். உண்மையாக இதை வந்து நாங்கள் இன்றைய பேர் வைக்க போகிறோம் பச்சை பிரியாணின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த பிரியாணியில் வந்து பச்சை கலர் சிக்கனில் வந்து பச்சை விழுந்தபடியா பச்சை பிரியாணி. என்ன உண்மையில என்ன பேர் வைக்க என்ன பேர் வைக்க என்னத்தை கொண்டு வரீங்க? எங்க தேசிக்க விடுங்க. இது தேசிக்க விட இல்லை. உண்மையில் செம்ம டேஸ்டாக இருக்கு. முதல் நீங்கள் டேஸ்டாக சமைச்சிருக்கீங்க பிரியாணி. இது எந்த பிரியாணின்னு சொல்லலாம்னா பச்சை பிரியாணின்னு சொல்லுங்க. ஓகே, வாழ்க்கையில் லண்டனில் முதல் சாப்பிட்டு பச்சை பிரியாணி. பாய் பிரியாணி. ரெட் பிரியாணி வரும். சிக்கன்லாம் நல்லா வடிவு அவஞ்சு வந்து கலர்ஃபுல் பிரியாணி. உண்மையில எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் ஒன்றும் வித்தியாசம் சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. உங்களை பிடிச்சபடி தான் கல்யாணம் கட்டினோம். சாப்பிடும்போது கதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவ ஒன்றும் தெரியல. சொல்லதை கதைக்கத்தான் ஆகணும். இன்றைக்கு நிறைய வேலை வீட்டில் லீவு நண்டபடியாக இனி வந்து சாப்பிட முடிய வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். பக்கெட் அதை விட பெரிய பிரச்சனை ஆயிரும். வீட்டில் இந்த சண்டை வந்துடும். உங்களுக்கும் சாப்பிட போல தோணுதா? உண்மையில் முடிஞ்சிடலாம். பாலையில் சாப்பிடும்போது தனி சுகம். உண்மையா இதுக்காக தான் பாலையிலே நம்ம எங்களுக்கு கிட்ட வளர்க்குறோம். மறக்கிறது சாப்பிட நல்ல டேஸ்ட்டு. இது நல்லா இருக்கும். உண்மையா இன்னும் முழுக்க முடிஞ்சிருக்குமா பிரியாணி கிடக்கு. சிக்கனுக்கு வந்து நான் தான் தூள் எல்லாம் போட்டு கேட்டோம். நல்லா இருக்கும். இங்கே ரெண்டாம் போட்டு சாப்பிட்றேன். முதல் போட்டு முடிஞ்சது அப்படி நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு சொன்னான் வாழையில சாப்பிடுறதுலேயே தங்களை பசிக்க ஏரியா சாப்பிடணும். நான் கடைசியை சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் தீர்த்துடுதேன் பிள்ளைக்கு. என்னக்கா ஏன் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ரெண்டாவது வந்து வாழையில சாப்பிடல, நான் தான் வாழையில சாப்பிட்றேன். உண்மையா நான் எத்தனை வாழையில சாப்பிட்டேன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால்
நீங்கள் சாப்பிடுங்க டெய்லி. ஆனால் இந்த லண்டனில் சாப்பிடும் போகிற வித்தியாசம் இல்லையா வாழை இலையில். மற்றது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்கள். என்னென்னு சொன்னால் உண்மையில லைவில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் மக்கள். இருக்கிறதே கொஞ்சம் காலம் உண்மையாக அப்படி லைவில் இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். போட்டி பொறாமல் இருக்கக்கூடாது. நான் பெரிய ஆளாகணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அவன் காசு வச்சுக்கிறான்னு சொல்லி நீங்களும் காசு வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எங்களோட லைவ் வந்து சந்தோஷமாக போய் கொண்டிருக்கணும், சுமத்தாக போகணும். அவன் பணக்காரனாக இருக்கான்னு நானும் பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. எங்கள் உடம்பையும் கவனிக்கணும். மூளை ஒன்று இருக்குது, எங்கள் உடம்பு இருக்குது. எங்கள் உடம்புக்கு எவ்வளோ நாங்கள் தாக்கு பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் லிமிட்டாக கொண்டு போகணும். உதாரணத்துக்கு ஒரு காரை நாங்கள் எடுத்தோம்னா, ஒரு கார் வந்து 2-3 ஒரு 10 வருஷத்துக்கு கூட கார் வந்து பழுதாகிடும். அதே மாதிரி தான் எங்களோட லைவு. எங்களில் வந்து உடம்புல தம்பி இருக்கும்போதே நான் உழைக்கணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும், பணக்காரன் ஆகணும், அப்படி வசதியாக இருக்கணும், இப்படி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. எந்த நாளும் லிமிட்டாக நாங்கள் இருக்கணும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன். என்ன எனக்கு அதான் பிடிக்கும். எந்த டைப் வந்து என்ஜாய் பண்ணுவேன். வடையை சாப்பிட என்ஜாய் பண்ணுவேன், எல்லா இடம் போவேன். அது எந்த டைப். எனக்கு வந்து பெரிய ஆசைகள் ஒன்றும் இல்லை. அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் பணக்காரன் ஆகணும் அந்த ஆசை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே மக்களே, பாருங்கள் 2 தினம் போட்டு சாப்பிட முடியுது. இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேவ் பண்ணி விடுங்க. என்ன சொன்னால் இப்படி சாப்பாடை நான் லீவ் நிற்கும்போது உங்களை செய்து காட்டுவேன். சின்ன சின்ன வீடியோக்கள் போட வேண்டி வரும். போகும்போது போடுவேன். இப்போ சாப்பிடுறீங்க இந்த நோடி நேரம் வரும் தீத்து வேறு வந்து சாப்பிட போகிறாரு முன்னே. நீங்கள் பிடிஞ்சோ கிட்டோ ஆமாம் கவனம். எப்படி இருக்கு? நல்லா இல்லை? சூப்பர். நான் ஓடி சாப்பிட்டேன். இப்போ நான் தீர்த்துடைய சாப்பிட்டுருக்கேன். ஓகே மக்களே, இதில் அந்த வீடியோ முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி செய்வீங்க. யாராவது முதலாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினாங்க திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே, சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம ஒரு வீடியோ உங்களோட வரும். ஓகே மக்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்பேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல். ஓகே, ஏதாவது பிள்ளை இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் செய்கிற வீடியோ பிள்ளை சொன்னால் கமெண்ட்ஸ் சொல்லலாம். ஓகே பாய் மக்களே, நன்றி வணக்கம்.